ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பக்தி அப்படிங்கிறது என்ன? இறைவனோடு ஐக்கியமாகுதல். இந்த கலியுகத்தில் நம்ம இறைவனை நினைப்பதற்கு 2 சுலபமான வழி இருக்கு. ஒன்று நாம ஜெபம், அவனுடைய பெயரை உச்சரிப்பது. இன்னொன்று நாம சங்கீர்த்தனம், அவனை பற்றி போற்றி பாடுவது. நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள் போகலாமா? ஜெம் டிவியின் ஆன்மீக அன்பர்களுக்கு இனிய வணக்கம். தீப ஒளி திருநாளாம் இந்த தீபாவளி நன்னாளில் எல்லா இடங்களிலும் மங்களம் பூண்டு இருக்கக்கூடிய இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் பெரியவர்கள் சிறியவர்கள் என பரஸ்பரம் அன்பை பரிமாறிக்கொண்டு இனிப்பினையும் உண்டு கொண்டு அங்கே பட்டாசு வெடிச்சத்தத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த அருமையான தீபாவளி நாளில் நாம் நினைப்பது எப்பொழுதுமே பகவான் கிருஷ்ண பரமாத்மா தான். தி அல்டிமேட் என்று சொல்லக்கூடிய பரம்பொருளாக இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா எடுத்துரைத்த ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு சில சிந்தனைகளை நாம் இந்த நன்னாளில் சிந்திக்க உள்ளோம். ஸ்ரீமத் பகவத்கீதையானது 18 அத்தியாயங்கள் கொண்டது. அதில் எந்த அத்தியாயத்தை எடுத்தாலும் எது சிறந்தது என்று நம்மால் ஊகிக்க முடியாதது. 4 பிள்ளைகள் உள்ளவர்களில் உங்களுக்கு எந்த பிள்ளை சிறந்த பிள்ளை என்று ஒரு தாயிடம் கேட்டால் என்ன பதில் கூறுவாரோ அப்படித்தான். ஆனால் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் முத்தாய்ப்பாய் பல விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன. ஸ்லோகங்கள் வாயிலாக வடமொழியில் கூறப்பட்டுள்ள இந்த விஷயங்களை நாம் சிறிதளவு அந்த டிப் என்று சொல்லுவோம், ஒரு க்ஷணம் அதில் நாம் மூழ்கி எழுந்திருப்போம். அப்படி நாம் அந்த சிந்தனையோடு பகவத்கீதையிலிருந்து 2ஆம் அத்தியாயத்திலிருந்து சில சிந்தனை துளிகளை இங்கே பரிமாற உள்ளோம். அர்ஜுனன் குருட்சேத்திர போரில் தயாராக ரதத்தில் வந்தபோது இருபுறமும் சேனைகள் இருந்தன. எதிரே உள்ளவர்கள் எதிரிகள் என்று ஒரு புறம் இருந்தாலும் அவர்கள் சகோதரர்கள் என்கின்ற வாஞ்சை அவனுக்குள் ஏற்பட்டது. இந்த போரில் நாம் போர் புரிய வேண்டுமா என்கின்ற கலக்கம் ஏற்பட்டது. யதா தர்மஸ்ய ஹானிஹி பவதி என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகத்தில் எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு பங்கம் விளைவுகிறதல்லோ அப்பொழுதெல்லாம் பகவான் கிருஷ்ண பரமாத்மா இந்த உலகத்தை காப்பதற்காக அவதாரம் செய்கிறேன் என்று மகாவிஷ்ணு கூறியதை நாம் அறிவோம். அப்படி அர்ஜுனன் எதிரே இருக்கக்கூடிய படையை பார்த்தவுடன் அவனுக்கு எல்லா சொந்தக்காரர்களும் இருக்கிறார்களே, நாம் எப்படி போர் புரிய வேண்டும் என்கின்ற ஒரு கலக்கமான சூழல் ஏற்பட்டது. ஸ்லோகங்கள் வாயிலாக சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு எடுத்துரைத்ததாகவும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனே அவருடைய வாயிலிருந்து எடுத்துரைத்ததாகவும், அதை தவிர அர்ஜுனன் தன்னுடைய சந்தேகங்களை கேட்டு நிவர்த்தி பெறுவதாகவும் இந்த ஸ்ரீமத் பகவத்கீதை அமைந்துள்ளது. அப்படிப்பட்ட இந்த குருட்சேத்திர போரில் மகாரதிகள் யாவரும் அந்த சங்கின் ஒளியை எழுப்பி தயாராக போரிற்காக இருந்தபோது அர்ஜுனனுக்கு பெரும் கலக்கம் ஏற்பட்டது. அவனுக்கு கிளைபியம் என்று சொல்லக்கூடிய அலியின் தன்மையாக அவன் பயப்படத் தொடங்கினான். தன்னுடைய காண்டீபம் மற்றும் இதர வஸ்துக்கள் யாவற்றையும் பூமியில் போட்டான். அவனுடைய குரல் தழுதழுத்தது. மிகவும் கலங்கி போனான். இந்த விஷயத்தை சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் எடுத்துரைப்பதாக இந்த 2வது அத்தியாயம் தொடங்குகிறது. அப்படிப்பட்ட இந்த சூழலில் நான் எப்படி போர் புரிவேன்? எதிரில் இருக்கக்கூடிய என்னுடைய இஷ்டமித்திர பந்துக்கள் அனைவரும் மடிவார்களே என்று வருத்தப்பட்டான். அப்பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அர்ஜுனனிடம் எடுத்துரைக்கிறார். அப்படி ஒவ்வொரு வார்த்தையிலும் முத்தாய்ப்பாய், நீ இவ்வாறு போர் புரிய வேண்டிய சந்தர்ப்பத்தில் பயந்தால் என்ன ஆகும்? ஏன் உன்னை அலி போன்ற பாவம் தொத்திக்கொண்டு இன்று வேடித்தன்மையுடன் இருக்கிறாய்? இந்த விஷயங்கள் அனார்ஜுஷ்டம் என்று குறிப்பிடுகிறார். அதாவது அனாரிய ஜுஷ்டம் என்பது அந்த சான்றோர்களுக்கு உரித்தான பண்பு. அப்படிப்பட்ட பண்பிலிருந்து நீ விலகி இருந்தால் உனக்கு என்ன பயன் கிடைக்கும்? அகீர்த்திகரம் என்று கூறுகிறார். மிகவும் புகழ் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட புகழ் சேர்க்கக்கூடிய விஷயத்திலிருந்து நீ ஏன் விலகி நிற்கிறாய் என்று கூறுகிறார். அஸ்வர்க்கியம் என்று குறிப்பிடுகிறார். நல்ல சொர்க்கலோகத்தை அடைந்து பல
சந்தோஷங்களை அனுபவிக்க வேண்டிய நீ இப்படி பந்துக்கள் மீது பாசத்தோடு இவ்வாறு போர் புரிய மாட்டேன் என்று கூறுகிறாயே என்று குறிப்பிடுகிறார். இப்படி ஒவ்வொரு வார்த்தையையும் முத்தாய்ப்பாக பகவான் கிருஷ்ணன் இதெல்லாம் சான்றோருக்கு உரித்த பண்பன்று, நீ போரில் தொடர வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இவ்வாறு அவர் கூறும்போது அவரை பார்த்தா என்று அழைக்கிறார். பார்த்தனுக்கு தேர் ஓட்டும் சாரதி பார்த்த சாரதி என்று நாம் அறிவோம். அந்த பார்த்தா என்கின்ற வார்த்தையை ஏன் அவர் உபயோகிக்கிறார் என்பதற்கு ஒரு விளக்கம் உள்ளது. ஒவ்வொரு பெயரும், பகவான் கிருஷ்ணனின் பெயரும் ஒவ்வொரு காரணத்தோடு ஸ்ரீமத் பகவத்கீதையில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. அப்படி பார்த்தன் என்று சொல்லக்கூடிய அவனை ஏன் அவ்வாறு கூறுகிறான் என்றால், முன்பொரு சமயம் அஸ்தினாபுரத்திற்கு பகவான் கிருஷ்ணன் தூதாக சென்றபோது குந்தி தேவியானவள் போரிட தயாராக உள்ள செய்திகளை அங்கே சென்று சொல்லிவிட்டு வரும்படி கூறுகிறாள். அப்படி வீரத்தாயாக இருந்த அவள் இவ்வாறு பாண்டவர்களுக்கு எடுத்துரைத்த இந்த செய்தியானது அந்த பார்த்த என்கின்ற வார்த்தையில் கூறப்படுகிறது. பார்த்தை பிருதை என்கின்ற பெயர் குந்திக்கு ஒரு பெயராகும். அதனால் அந்த வார்த்தையை சொல்லி, அப்படி வீரம் மிக்க மரபில் வந்தவன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உனது பிரஜைகளை காக்க வேண்டியவன் இவ்வாறு செய்யலாமா என்கின்ற வார்த்தையோடு அந்த ஸ்லோகத்தில் குறிப்பிடுகிறார். இந்த விஷயத்தை எல்லாம் சஞ்சயன் படம் பிடித்து திருதராஷ்டிரனுக்கு எடுத்துரைக்கிறான். போகிற போக்கை பார்த்தால் கிருஷ்ணனிடம் சரணாகதி அடைந்து நம் கௌரவர்கள் அனைவரையும் கொன்று விடுவார்கள் போல உள்ளது என்பதை எச்சரிக்கிறார். தர்மத்தின் பக்கம் இருக்கக்கூடிய கிருஷ்ணனின் பக்கம் நாம் எல்லோரும் அவரை எதிர்த்து போரிட முடியாது என்பதையும் சூட்சமமாக எடுத்துரைக்கிறார். அப்படி கூறும்போது அர்ஜுனன் மேலும் விவரிக்கிறார். இதனை ஒவ்வொரு ஸ்லோகத்தின் தொடக்கத்திலும் சஞ்சய உவாச்ச என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். சஞ்சயன் எடுத்துரைக்கிறான். பகவான் உவாச்ச என்று சொல்லப்பட்டிருப்பது பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் வாக்கிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகளாகும். அப்படி சொல்லும்போது அர்ஜுனன் உவாச்ச என்று சொல்லும்போது என் எதிரே இருக்கக்கூடியவர்கள் குருமார்கள். எப்படிப்பட்டவர்கள் அவர்கள்? பீஷ்மர், பிதாமகர் என்று அழைக்கக்கூடியவர். அதை தவிர துரோணாச்சாரியார் உள்ளார், கிருபாச்சாரியார் உள்ளார். இப்படி வேத புருஷர்கள் இருக்கக்கூடிய குருமார்களை எதிர்த்து நான் எப்படி போரிடுவேன்? ஒரு சாமானிய இந்த பூமிக்காகவும் நிலத்திற்காகவும் இந்த போரில் நான் இரத்தம் கலந்த அந்த சொத்துக்களை சேர்க்க வேண்டுமா என்று கலக்கமுற்று எடுத்துரைக்கிறார். சாதாரண மனிதர்களை நாம் நிந்திப்பதே சுறுசொற்களால் சொல்வது பாவம் என்று உரைப்பர். ஆனால் குருவை நாம் நிந்திப்பது என்பது மகா பாவம். அவர்கள் மகானுபாவர்கள். அப்படிப்பட்ட மகா யோகியதை படைத்த பீஷ்மாச்சாரியார் தான் நினைத்த மாத்திரத்தில் உயிரை துறக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய யோகியாக, கர்ம யோகியாக வாழ்க்கை வாழ்பவர். அவர்களை இஷுபிகி என்று சொல்கிறார். இஷு என்பது அந்த கூர்மையான அம்பினால் தாக்குவதாகும். அப்படிப்பட்ட என்னுடைய இந்த குருமார்களையும் துரோணாச்சாரியார் போன்றவர்களையும் எப்படி நான் இந்த அம்புகளினால் தாக்குவேன் என்று எடுத்துரைக்கிறார். இப்படி இருக்கும்போது அவனுக்கு இந்த கிளைபியம் என்று சொல்லக்கூடிய இந்த நோய் பற்றி அவன் சோகமும் கல்மிஷம் என்று சொல்லக்கூடிய மோகமும் பொருந்தியவனாய், எதிரே உள்ளவர்கள் பந்துக்கள், அவர்களை நான் கொல்லுவதால் என்ன சாதிக்கப் போகிறேன்? எப்படி இருந்தாலும் இந்த போரை பொறுத்தவரை 2 வெற்றிதான். அதில் ஒன்று கௌரவர்கள் வெல்லப்போகிறார்கள், இல்லை நாங்கள் வெல்லப்போகிறோம். இதில் யார் வென்றால் என்ன என்று வியாக்கியானத்தை எடுத்து வைக்கிறார். அப்படிப்பட்ட அர்ஜுனனின் வாக்கை கேட்டு பகவான் அவருக்கு என்ன சொல்லப்போகிறார் என்கின்ற சுவாரஸ்யமான கட்டத்தை நாம் இப்பொழுது காணப்போகிறோம். அந்த சமயத்தில் கார்பணியம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையும் குறிப்பிடப்படுகிறது. அந்த கார்பணியம் என்பது அப்படிப்பட்ட அந்த கருணாபாவத்தோடு அர்ஜுனன் பேசுவதையே குறிப்பிடுவதாகும். அப்படி கார்பணியம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயமானது அர்ஜுனன் கிருபணன் என்று கொள்ளத்தக்கதா என்று நாம் சிந்திக்க வேண்டும். கிருபணன் என்பது மகா கஞ்சப்பிரபுவாக இருக்கக்கூடியவன், கருமியாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட இந்த வார்த்தை ஏன் அங்கே கூறப்பட்டது என்பதை சிந்திப்போம். கிருபணன் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையானது விழிவான ஒரு அர்த்தத்தை பொருந்தியதாகும். அர்ஜுனன் தான தர்மங்களை செய்பவன், மக்களை காப்பவன். அவனுக்கு பராக்கிரமம், வீரம், சத்திரிய குலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தைரியம் யாவும் உள்ளது. அவர்
பாசுபதாஸ்திரம் பெறும்போது சிவபெருமானிடமே போரிட்டவர். அப்படிப்பட்ட அர்ஜுனனுக்கு எப்படி இந்த கிருபண குணம் வந்தது? அது உண்மையிலேயே இந்த கருமித்தனமா என்பதை நாம் பார்ப்போம். உண்மையில் உபநிஷத்தில் சொல்லக்கூடிய இந்த விஷயமானது, இந்த கிருபணத்துவம் என்று சொல்லக்கூடிய விஷயமானது, வாழ்வில் வாழ்வாங்கு வாழ்ந்துவிட்டு இறைவனை பற்றி சிந்திக்காமல் ஆத்ம விசாரணை செய்யாமல் நாம் இந்த உலகத்தை விட்டு போவதையே இந்த உபநிஷத்துகள் உரைக்கின்றன. அப்படி ஒவ்வொரு சமயமும் நாம் தெய்வத்தின் சிந்தனையோடு செல்லக்கூடிய விஷயத்தை தான் இந்த கார்ப்பணியம் என்கின்ற விஷயத்தை பற்றி குறிப்பிடப்படுகிறது. அப்படி அர்ஜுனனுக்கு இந்த கார்ப்பணியம் என்கின்ற சொல்கின்ற விஷயம் தொற்றிக்கொண்டுள்ளது. அதனை பகவான் எடுத்துரைக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதிரே நீ காணக்கூடிய பந்துக்கள் யாவரும் பற்றினால் நீ அங்கே அவர்கள் மீது பாசத்தை வைத்துள்ளாய். உண்மையில் அவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள். நீ என்ன நினைக்கிறாய்? அவர்களை சிறைச்சேதமும் கொலையும் செய்கிறோமே, நமக்கு அந்த பாவம் தொற்றிக்கொள்ளும், அந்த நாசத்தினால் நான் சொத்தை அனுபவிக்க வேண்டுமா என்று நினைக்கிறாள். உண்மையிலேயே இந்த கலக்கத்திலிருந்து உனக்கு நான் விமோசனம் தரும் வகையில் பொருளை கூறுகிறேன் என்றார். அப்போது அர்ஜுனன் எடுத்துரைக்கிறார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா, எனக்கு இந்த வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சொத்தும் எதுவும் வேண்டாம். நான் என்னுடைய குருமார்களை கொல்ல வேண்டாம், சகோதரர்களை கொல்ல வேண்டாம், நான் இதிலிருந்து விடவிட வேண்டும். நீ என் நண்பனாக கூடவே பயணித்து கொண்டிருக்கிறாய். ஒரு நண்பன் ஆலோசனை தான் கூற முடியுமே தவிர அவன் குருவாக இருந்து ஒரு விஷயத்தை எடுத்துரைக்க மாட்டான். நான் உன்னுடனேயே உண்டு உறங்குவதும் அதே சமயத்தில் அருந்துவதுமாக பழகி வருகிறேன். நீ எனக்கு குருவாக இருந்து போதனை செய்ய வேண்டும். எனக்கு சரணாகதியை பிரபன்னம் என்று சொல்கிறார், எனக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அப்படி சரணாகதி தத்துவத்தின் முக்கியமான விஷயத்தை அர்ஜுனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் வேண்டிக் கொள்கிறான் என்று சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் எடுத்துரைத்தான். அப்படி சரணாகதி விஷயத்தை அங்கே அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மாவிடம் கோரி கேட்கிறான். அப்பொழுது பகவான் கிருஷ்ண பரமாத்மா வேதத்தின் விஷயங்களை பற்றி குறிப்பிடுகிறார். கோவிந்த என்று திருநாமம் பகவான் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு உண்டு. அந்த கோவிந்த என்று சொல்லக்கூடிய நாமமானது கோபிர் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு வேத வாக்கியர் வித்யதே லப்யத்தே என்று குறிப்பிடப்படுகிறது. அப்படி வேதங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை அறியப்படும் முகமாக இந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இருக்கிறான். எல்லா வேதங்களிலும் நானே வியாபித்திருக்கிறேன் என்றும் கூறுகிறான். அப்படி சரணாகதி தத்துவத்தை விளக்கும் முகமாக அர்ஜுனனுக்கு ஆத்ம நிவேதனம் என்று சொல்லக்கூடிய அதனையும் ஆத்ம நிக்ஷேபணம் என்று சொல்லக்கூடிய அந்த சரணாகதியும் எடுத்துரைப்பதே முக்கியமான விஷயமாக பகவத்கீதையில் குறிப்பிடப்படுகிறது. எவ்வாறு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அனைத்து பொருள்கள் மற்றும் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் யாவும் நானே என்று பகவான் கிருஷ்ண பரமாத்மா குறிப்பிடுகிறார். மேலும் பராக்கிரமம், சீலம், வீரம், தைரியம் இல்லை எல்லாவற்றிலும் நானே இருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். இவை யாவும் உன்னுடையது என்று நீ நினைக்கும் போதுதான் இந்த சஞ்சலத்தினால் நீ எதிரே இருக்கக்கூடிய உனது சகோதரர்களை கருணையினாலும் பாசத்தினாலும் கொல்ல யோசிக்கிறாய். ஆனால் இவை யாரும் நாமே என்று நீ உணர வேண்டும். ஒவ்வொரு ஜென்மத்திலும் ஒவ்வொரு மனிதனும் அவன் ஜீவன் முக்தி பெறுகிறான். மரணம் மற்றும் இந்த ஜீவன் என்று சொல்லக்கூடிய உயிர்ப்பித்து அவன் வரும்போது இவ்வாறு ஒவ்வொரு விஷயமாக அவன் அறிய வாய்ப்பு ஏற்படுகிறது. அப்படி சரணாகதி தத்துவத்தினால் நீ என்னை உணரும்போது உனக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான சந்தேகங்களையும் எல்லா சஞ்சலங்களையும் என்னிடமே கூறுவாயாக. நானே உனது புகலிடம், நானே சர்வம் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எடுத்துரைக்கிறார். இவ்வாறாக வேதத்திற்கெல்லாம் வியாபித்திருக்கக்கூடிய நானே பரமேஸ்வரன் என்றும் அந்த அர்ஜுனனுக்கு எடுத்துரைக்கிறார். இவ்வாறு உபனிஷத்தில் கூறப்பட்டிருக்கூடிய மிக அருமையான விஷயங்களையும் ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஸ்லோகங்கள் வாயிலாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு சந்தேகங்களும் அவர் கேட்கும்போது அதற்கு அவர் ஆத்ம விசாரணை செய்து பதில் கூறுவதும், இதனை நீ சொல்வதே சரியாக இருக்கும் என்று வைத்துக்கொள்வாய் என குறிப்பிட்டுவிட்டு, ஆத்மா என்பது என்றுமே அழிவே இல்லாதது. இந்த உடல் என்று சொல்லக்கூடிய சரீரமே அழிவு மிக்கது. நீ யாரை கொள்கிறேன் என்று நினைக்கிறாயோ அவர்கள் உண்மையில் அந்த ஆத்மாவை கொல்வதில்லை.
அவர்கள் ஒவ்வொரு பிறவியிலும் கடந்து செல்லக்கூடியவர்கள் என்று எடுத்துரைக்கிறார். இப்படிப்பட்ட நல்ல சிந்தனையோடு ஆத்ம விசாரணை செய்து ஒவ்வொரு பிறப்பிலும் நமது ஆத்மா ஆனது இந்த 2 வகையான சரீரம் என்று சொல்லக்கூடிய ஸ்தூல சரீரம் என்று ஒரு சரீரமும் சூட்சம சரீரம் என்று ஒன்றும் உள்ளது. அப்படி ஸ்தூல சரீரமே மாறுகிறது. எதிரில் காணக்கூடிய உனது சகோதரர்கள் யாவரையும் நீ தாக்கும்போது அந்த ஸ்தூல சரீரம்தான் மறைகிறது, ஆத்மா அங்கிருந்து மறைவதில்லை என்ற அருமையான ஒரு சரணாகதி தத்துவத்தின் மூலம் ஆத்ம நிட்சேபணம் என்று சொல்லக்கூடிய ஆத்ம நிவேதனத்தினையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு எடுத்துரைக்கிறார். இப்படி மதுசூதனனாக அரிசூதனனாக இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் திருநாமங்களும் சத் விஷயம் எது அசத் விஷயம் எது என்பதையும் அழகாக எடுத்துரைக்கப்பட்ட ஸ்ரீமத் பகவத்கீதையில் நாம் இந்த தீபாவளி நன்னாளில் மிகச் சிறப்பாக சிந்தித்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் எடுத்துரைத்த பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்றார். ஒவ்வொரு யுகத்திலும் எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் இந்த உலகத்தில் அவதாரம் எடுப்பேன் என்று சொன்னார். மாமேகம் சரணம் விரஜ என்று இந்த பூ உலகில் ஸ்ரீ வெங்கடாஜலபதி தன்னுடைய வலது கரத்தினை காலில் காண்பிப்பதாகவும் சரணாகதி தத்துவத்தையும் எடுத்துரைக்கிறார். நவவித பக்தியில் சிறந்ததாக கருதப்படும் சரணாகதி தத்துவத்தோடு இன்று நாம் ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து அருமையான சில சிந்தனைகளை இங்கே சிந்தித்தோம். இந்த சிந்தனைகளோடு இந்த ஸ்ரீமத் பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ள விஷயங்களை நாம் தியானம் யோகம் முதலியவற்றின் மூலம் அதனை கடைபிடித்து மிகச் சிறப்பான ஒரு நல்ல வாழ்வை இந்த பூவுலகில் பிறவி பெரும்பயனை பெற வேண்டும். எல்லா தர்மங்களும் என்னிடையே வந்து சரணடைகின்றன என்று குறிக்கிறார். அப்படிப்பட்ட எல்லா தர்மங்களையும் பரித்தஜ்ய அதனையெல்லாம் தியாகம் செய்துவிடு, இதனையெல்லாம் நான் செய்தேன் என்று நினைக்காதே என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு இட்ட உபதேசம் நம் எல்லோருக்கும் இட்ட உபதேசம் அல்லவடையா? அப்படிப்பட்ட இந்த மங்களமான தீபாவளி நன்னாளில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் உரைத்த ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து சில மணித்துளிகளை நாம் பகவான் கிருஷ்ண பரமாத்மாவோடு சிந்தித்தோம். எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்திப்போம் ஆக.